அனைவருக்கும் வணக்கம். சமீபத்தில் டிமாண்டி காலனி பார்ட் 2 திரைப்படம் வெளியாகி நல்ல சிறப்பாக சென்றது. எல்லோரும் நல்ல ஒரு வரவேற்பு பெற்றது. அந்த படத்தை நானும் பார்க்க சென்றிருந்தேன். அப்படி பார்க்க சென்ற பொழுது எனக்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியான ஒரு விஷயத்தை என்னால் கண்டுபிடிக்க முடிந்தது. என்னவென்றால், அதில் வருகின்ற காட்சிகள் ஒவ்வொன்றும் கிறிஸ்தவத்தை நீர்த்து போக செய்வதாக இருக்கின்றது. அதாவது கிறிஸ்தவத்துக்கு எதிரான கருத்துக்களாகவும் இருக்கின்றது, கிறிஸ்தவத்தை குறித்தான ஒரு நம்பிக்கையை நீர்த்து போக செய்வதாக இருக்கின்றது என்பதை நான் கண்டுகொள்ள முடிந்தது. அப்படி என்ன நீர்த்து போக செய்கிறது என்று பார்த்தோம் என்றால், அந்த படத்தில் வருகின்ற முக்கியமான கதாபாத்திரம் டெபி. அந்த டெபி என்ற பெண், அவருடைய கணவர் ஷாம், அந்த இருவருமே கிறிஸ்தவ குடும்பத்தை சேர்ந்தவர்கள். அந்த கிறிஸ்தவ முறைப்படி திருமணம் நடக்கின்றது. ஆனால் அவர்கள் கிறிஸ்தவர்களுக்கு உண்டான எந்த விதமான காரியங்களையும் பின்பற்றுவர்களாக அவர்கள் காணப்படவில்லை, அந்த படத்தில் இல்லை. உதாரணத்துக்கு சொல்லப்படும் என்றால், அந்த பெண்ணுடைய கணவர் சாம் இறந்து போகின்றார். அப்படி இறந்து போது அவரை அடக்கம் செய்தார்கள். அவருடைய நினைவாகவே அந்த பெண் இருக்கின்றாள். அப்படி இருக்கின்ற பொழுது திடீரென்று ஒரு முடிவு எடுக்கின்ற என்ன முடிவு என்றால், அந்த இறந்து போன அந்த சாமுடைய ஆவியோடு பேச வேண்டும் என்று அவர் கூறுகின்றார். மிகப்பெரிய ஒரு கிறிஸ்தவத்துக்கு எதிரான ஒரு காரியம். கிறிஸ்தவ வேதம் சொல்கிறது, மரித்தவர்கள் ஒன்றும் அறியார்கள். அதாவது மரித்தவர்களுக்கு இந்த பூமியில் எந்த பங்கும் கிடையாது. அவர்கள் எல்லாரும் நித்திரையில் இருக்கிறார்கள். அவர்கள் மீண்டும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இரண்டாவது வருகையின் பொழுதுதான் அவர் உயிர் தெழுவார்கள். அதுவரை இந்த பூமியிலே நித்திரையில் இருக்கிறார்கள் என்பதுதான் கிறிஸ்தவத்தின் நம்பிக்கை. ஆனால் இந்த பெண் என்ன செய்கிறாள், அந்த ஷாமோடு சென்று பேச வேண்டும் என்று அவருடைய ஆவியோடு பேச வேண்டும் என்று விரும்புகிறாள். அது மட்டுமல்லாமல், அப்படி ஆவியோடு பேசுவதற்கு அவர் எங்கே செல்கிறார் என்றால், புத்த மதத்தை சேர்ந்த ஒரு பிக்குவிடம் செல்கின்றார். புத்த மத துறவிகளிடம் செல்கின்றார். ஏன்? அவர் முதலாவது ஒரு கஷ்டம் வரும்பொழுது, யாருமே பொதுவாக எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றால், ஒரு குடும்பத்தில் கஷ்டம் இருக்கிறது என்றால் அந்த அவர்கள் சார்ந்திருக்கிற அந்த மதத்தினுடைய தலைவர்கள், அந்த மதத்தினுடைய போதகர்கள், அல்லது இந்துவாக இருந்தால் ஒரு ஜோசியரிடமோ மற்ற காரியங்கள் செல்வார்கள். கிறிஸ்தவர்களாக என்றால் அந்த மதத்தை சார்ந்த ஃபாதரிடமோ அல்லது போதகர்களிடம் சென்றிருக்க வேண்டும். ஆனால் எதற்காக அவர்கள் புத்த மதத்தில் உள்ள ஒரு துறவியிடம் செல்லும்படியான அந்த காட்சிகள் இருக்கின்றது? அப்போ கிறிஸ்தவ மதத்திலேயே அவர் பிரச்சனைக்கான தீர்வு கிடையாது என்பதற்காகவா என்று அவர்கள் சொல்ல விரும்புகிறார்களா என்று தெரியவில்லை. அது மட்டுமல்லாமல், அங்கே சென்று அந்த புத்த மத துறவியிடம் சென்று பேசுகின்ற பொழுது அவர்கள் என்ன செய்தார்கள், ஒரு யாகமாட்டு நடத்துகிறார்கள். அந்த யாகத்திலே பார்த்தால் அந்த சாம் என்பவர் ஒரு ஒரு தவறான ஒரு ஆவியிடம் போய் மாட்டிக்கொண்டு விட்டது. அவருடைய ஆத்மா அவர் ஆத்மா சாந்தி அடையவில்லை. ஆகையினால அது ஒரு தவறான ஒரு மக்களிடம் மாட்டிக்கொண்டு விட்டது. மக்கள் கிடையாது, தவறான ஒரு பிசாசினுடைய ஒரு கூட்டத்துக்குள்ளே மாட்டிக்கொண்டு விட்டது. அதை காப்பாற்று என்று அந்த பெண் செல்வதாகவும், அதேபோல் இந்த பெண் அந்த உலகத்துக்குள்ளே சென்று காண்பதாகவும் இருக்கின்றது. இதுவும் முழுக்க கிறிஸ்தவத்துக்கு ஒரு எதிரான ஒரு கருத்து. நான் ஏற்கனவே சொன்ன போல, கிறிஸ்தவத்தின் அடிப்படையில் என்னவென்றால், மரித்தவர்கள் எல்லோரும் நித்திரையில் இருக்கிறார்கள். அப்படி நித்திரையில் அடைந்தவர்கள் யாரும், அவர்களுக்கு எந்த விதமான சுயநினைவும் இருக்காது. அவர்கள் ஆத்மா எங்கேயும் செல்லவில்லை, மரணம் எங்கும் செல்லவில்லை. எப்படி நாம் ஒரு நைட்டு இரவில் தூங்கி காலையில் எழும்புகிறோமோ அதுபோல தான் ஒரு மரணம் என்பது. நாம் இரவில் தூங்கும்போது ஏதாவது தெரிகிறதா? ஒன்றும் தெரியாது. அதுபோல தான் நாம் மரணத்தில் இருக்கிறவர்களும் நித்திரையில் இருக்கிறார்கள், தூக்கத்தில் இருக்கிறார்கள். அப்படி தூக்கத்தில் இருக்கிறவர்கள் மீண்டுமா எப்பொழுது எழுந்திருப்பார்கள் என்றால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இரண்டாவது வருகையின் போதுதான் எழுந்திருப்பார்கள் என்பதுதான் கிறிஸ்தவத்தின் நம்பிக்கை. ஆனால் இந்த பெண் என்ன செய்கிறாள், அவர் அந்த ஆவியாக மாறி அந்த அந்த உலகத்துக்குள் சென்று இவள் அந்த ஆத்மாவோடு பேசுவதாக காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது. இது மிக மிக கிறிஸ்தவத்துக்கு எதிரான ஒரு கருத்து. இன்னும் மூன்றாவதாக பார்க்கின்ற பொழுது, அவர்கள் ஒரு ரெஸ்டாரண்ட், சைனீஸ் ரெஸ்டாரண்ட் திறக்கிறாங்க. அது அந்த கணவருடைய ஒரு நம்பிக்கை, அவருடைய ஆசை என்று சொல்கிறார்கள். அந்த ரெஸ்டாரண்ட் திறக்கின்ற பொழுது, அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா, அந்த ஓப்பனிங் மாதிரி எந்த ப்ரேயர் பண்ணுறாங்களா? ஒரு ப்ரேயர் எதுவும் கிடையாது, எதுவும் பண்ணல. பார்த்தா மக்கள்லாம் இருக்காங்க. அங்கே பார்த்தா கேக் வெட்டுறாங்க. அப்படி இருக்கின்ற பொழுது அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா, அந்த புத்த மத துறவி ஒரு சிலையை கொடுத்துறாரு. ஒரு சிலையை கொடுத்து வர்றாரு. அந்த சிலையில் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு வித்தியாசமான ஒரு விக்கிரகத்தினுடைய ஒரு படம் அந்த சிலை இருக்கிறது. அந்த சிலை ரொம்ப சக்தி வாய்ந்த சிலை. அந்த சிலையை நீங்கள் உங்கள் ரெஸ்டாரண்ட்டுடைய மையப்பகுதியில் புதைத்து வையுங்கள் என்று சொல்கிறார்கள். இதுவும் கிறிஸ்தவத்துக்கு எதிரான மிக ஒரு ஆண்டவர் மிகப்பெரிய பாவமாக கருதுகின்ற ஒரு விஷயம். ஏனென்றால் 10 கற்பனைகள் என்பதுதான் கிறிஸ்தவர்களுக்கு ரொம்ப அடிப்படையாக சொல்லப்பட்ட கட்டளைகள், இறைவன் கொடுத்த கட்டளைகள். அதில் முதலாவது கட்டளை என்றால், உன் தேவனாய கர்த்தர் ஒருவரே, அவரை அல்லாமல் வேறொரு தேவன் இல்லை. அவர் இந்த பூமியில் காணப்படுகிற எந்த ஒரு பொருளுக்கு இணையாகவும், எந்த ஒரு மனிதருக்கு இணையாகவும், அல்லது விலங்குகளுக்கு இணையாகவோ, எந்த ஒரு ஊரும் பிராணிகளுக்கு இணையாகவோ, அல்லது நீர்வாழும் உயிரினங்களுக்கு இணையாகவோ நீங்கள் எந்த விக்கிரகத்தையும் செய்யக்கூடாது, எந்த விக்கிரகத்தையும் நீங்கள் வணங்கக்கூடாது என்பதுதான் கிறிஸ்தவத்தினுடைய
கிறிஸ்தவனுடைய அடிப்படையான மிக மிக அடிப்படையான ஒரு கட்டளை. ஆனால் இங்கே பார்க்கின்றோம், இந்த பெண்ணுக்கு ஒரு விக்கிரகமானது கொடுக்கப்படுகிறது, ஒரு சிலை கொடுக்கப்படுகிறது. அதுதான் சக்தி வாய்ந்த சிலை என்று கொடுக்கப்படுகிறது. அந்த சிலையை வந்து அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு மையப்பகுதியில் புதைத்து வைக்க வேண்டும் என்று ஆலோசனை கொடுக்கப்படுகிறது. அப்போ அந்த எதுக்காக அந்த கதாபாத்திரத்தை ஒரு கிறிஸ்தவ கதாபாத்திரமாக சித்தரிக்கிறார்கள் என்பது தெரியவில்லை. அப்போ கிறிஸ்தவத்திலே ஒரு பிரச்சனைக்கு தீர்வு கிடையாது என்று நீங்கள் சொல்ல வரீங்களா? அல்லது கிறிஸ்தவ நம்பிக்கை கிறிஸ்தவ குடும்பத்தை காட்டும் பொழுது அவர்கள் கிறிஸ்தவ நம்பிக்கைக்குரியவர்களாக நீங்கள் காண்பித்திருக்க வேண்டும். ஆனால் முழுக்க அவர்கள் புத்த மதத்தை நீங்கள் மேன்மைப்படுத்துவது போல தெரிகின்றது. புத்த மதத்தை சார்ந்திருக்கிறார்கள் அந்த பெண். அப்படி என்றால் இது எந்த ஒரு நோக்கத்துக்காக எடுக்கப்பட்ட படம் என்று தெரியவில்லை. மேலும் அந்த கடைசியில் அந்த படத்தினுடைய கிளைமேக்ஸில் பார்க்கின்ற பொழுது அந்த விக்கிரகத்தை சுற்றி ஒரு பவர் ரீஜியன் மாதிரி இருக்குது. அந்த பவருக்குள்ளே இருந்தால் மட்டும்தான் அந்த பிசாசுடைய சோதனை வர மாட்டேங்குது. மற்றது எல்லாமே பார்த்தீங்கன்னா பிசாசுக்குள்ளே விழுந்து போயிடும் அப்படின்னு சொல்லி பார்க்க முடியுது. வேதத்தில் காணப்படுகிறது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பூமியிலே மனிதனாக வந்த பொழுது அவர் அநேக பிசாசுகளை துரத்திருக்கிறார். ஒரு இடத்துல லேகியோன் என்ற ஒருவன் இருக்கின்றான். அவனுக்கு 1000 பிசாசுகள் பிடித்திருந்தது. அந்த 1000 பிசாசுகளை அந்த பிசாசை வந்து மண்டிடுது, இயேசு கிறிஸ்துவே தாவீதின் குமாரனே, ஏன் எங்களை துன்பப்படுத்துறதுக்காக இங்கே வந்தீங்க? பிசாசு வந்து ஆண்டோட கேட்குது, ஏங்க துன்பப்பட வந்து எங்களை விட்டுருங்கன்னு சொல்லி கெஞ்சுது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அப்பாலை இப்போ சாத்தானே என்று ஆண்டவர் ஒரே வார்த்தையினாலே கூறி அந்த பிசாசுகள் அனைத்தையும் துரத்துகளை பார்க்கிறார். எத்தனையோ இடங்களில் பிசாசுகளை ஆண்டவர் துரத்திருக்கிறார். ஏன் இயேசு கிறிஸ்துவிற்கு அந்த பிசாசுகளை துரத்துக்கு வல்லமை இல்லை என்று நீங்கள் அந்த விக்கிரகத்தை காண்பித்திருக்கிறீர்களா? அப்பிறகு ஏன் அந்த குடும்பம் அந்த கதாபாத்திரத்தை நீ கிறிஸ்தவ கதாபாத்திரமாக சித்தரித்திருக்கிறீர்கள் என்பது இதை நான் மிகப்பெரிய கேள்வியாக பார்க்கின்றேன். நீங்கள் மீண்டும் கிறிஸ்தவத்தை நீர்த்து போக செய்ய வேண்டிய ஒரு காரணத்திற்காகத்தான் இந்த காரியத்தை கொண்டு வருகிறோம். மேலும் இன்னொரு முக்கியமான விஷயம் என்றால் அந்த படத்தில் வருகின்ற அந்த வில்லன் என்று சொல்லலாம், அந்த ஒரு பிசாசின் கூட்டம் என்பது ஆன்டி கிறிஸ்துவை வணங்குகிற ஒரு கூட்டம். அப்போ அந்தி கிறிஸ்துவை வணங்குகிற ஒரு கூட்டம் மக்களுக்கு எதிராக செய்கின்றனால் யார் காப்பாற்ற வேண்டும்? கிறிஸ்து தானே வந்து காப்பாற்ற வேண்டும். அது என்ன படத்தில் லாஜிக்கே இல்லாத ஒரு இதாக இருக்குது. அந்தி கிறிஸ்துவை வணங்குகிற ஒரு கூட்டம், அந்த கூட்டத்தை நம்ம வெற்றி ஜெயிக்க வேண்டும் என்றால் யார் காப்பாற்ற வேண்டும்? இயேசு கிறிஸ்து தான். இப்போ உதாரணத்துக்கு பார்த்தோம் என்றால், யாருமே ஒருத்தருக்கு எதிராக செயல்படுறோம்னா அந்த யார் எதிராக செயல்படுறாங்களோ அவங்க தான் வந்து காப்பாற்றணும். இப்போ இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே ஒரு போட்டி அப்படின்னா இந்தியாவை சேர்ந்தவர்கள் தான் வந்து ஜெயிக்கணும். அப்போ கிறிஸ்துவுக்கு எதிரானவர்கள் செயல்படும் பொழுது அவங்க யார் நோக்கமாப்பா? கிறிஸ்துவர்கள் நோக்கமாக வச்சுருந்தா கூட அப்போ கிறிஸ்து தானே அவர்களை காப்பாற்ற வேண்டும். நீங்கள் அவர் கிறிஸ்துவக்கிட்டே போகிற மாதிரி எந்த காட்சியுமே இல்லையே. படத்தினுடைய ஆரம்பத்தில் அந்த ஒரு இடத்துல ஒரு மாண்டேஜ் ஷாட் வருது. அந்த ஷாட்டில் பார்த்தீங்கன்னா அந்த 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 பெண்ணுடைய காதலன் கணவன் அந்த ஷாமுக்கு வந்து ஒரு கேன்சர் வியாதி இருக்கிறது. அந்த வியாதியை சென்று ஜெபம் பண்ணுறாங்க. எல்லா ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு ஜெபம் பண்ணி கடைசி வந்து ஜெபம் பண்ணும்போது ஜெபம் பண்ணுற மாதிரி ஒரு காட்சி இருக்குது. அப்பொழுது அவர் குணமாகிறார். அதன் பிற்பாடு அந்த கதாபாத்திரம் கிறிஸ்தவர்கள் என்பதற்கான எந்தவித அடையாளமும் கிடையாது. எந்த விதமான அவர்களுடைய அந்த காட்சி அமைப்புகள் எதுவுமே கிடையாது. ஆனால் பைபிளிலிருந்து நிறையா விஷயங்களை சொல்லப்பட்டிருக்கிறது. 666 என்பது சாத்தானுடைய குறியீடு என்று சொல்லப்படுகிறது. இந்த சாத்தான் சபையை குறித்து பேசப்பட்டிருக்கிறது. சிலுவையை தலைகளாக அவர்கள் வணங்குவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சாத்தான் சபையை சேர்ந்த தானே அவர் வருத்திக் கொள்வார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போல படத்தினுடைய கிளைமேக்ஸில் அந்த ஒருவர் இருக்கிறார். அந்த ஒருவர் ஒரு நபரை பனைமரத்தை தலைகளாக கட்டி வைத்து அவரை எரிக்கின்றார். இந்த சம்பவங்கள்லாம் பைபிள்லேருந்து எடுத்திருக்காங்க. ஆனால் கிறிஸ்தவ நம்பிக்கையான காரியங்கள், கிறிஸ்தவ நம்பிக்கையை தூண்டக்கூடிய எந்த செயலும் அதில் காணப்படவில்லை. அதனால் இந்த படம் மிக மிக ஒரு கண்டிப்புக்குரிய ஒரு படமாக இருக்கிறது. அதனால் கிறிஸ்தவர்கள் மிகுந்த கவனமாக இருக்க வேண்டிய சூழ்நிலை